अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वृन्दावनचरं वल्लवे जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணுபுகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கையுகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. இந்த மண்ணு புகழ் பூதூரான இருக்கக்கூடிய ராமானுஜருடைய மனம் உகக்கும்படியா அவருடைய சித்தாந்தத்தை இங்கே முதல்ல ஒரு 4 அதிகாரங்கள்னாலே ஜீவ தத்துவாதிகாரம், அச்சித் தத்துவாதிகாரம், பரதத்துவாதிகாரம் அப்படின்னு இது பண்ணார். அதுக்கு முன்ன பிரஸ்தாவனாதிகாரம் ஆச்சாரியராக இருந்து அவர் பண்ணக்கூடிய பெருமையெல்லாம் சொன்னார். கடைசியில் வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன்ற ரீதியில் நடுவில் 16 அதிகாரங்கள்னால இதர மதத்தெல்லாம் கண்டித்து பரசமயங்கள்லாம் மாற்றி மறுபடியும் பரசமயத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய பரசமயங்களில் சொல்லக்கூடிய கொள்கைகள்லாம் இருக்கு, தத்துவங்கள்லாம் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, அது இதுன்னு விஸ்தாரமாக சொன்னாலும் சாதாரணப்பட்டவனுக்கு என்ன ஆகணும், அவன் என்ன சொல்கிறான். இப்போ ஒருத்தனுக்கு எவ்வளவோ யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, அதில் எவ்வளவோ டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, நிறைய சாஸ்திரங்கள் கலைகள்லாம் டிகிரிலாம் கொடுக்குறான், படிக்கிறான். அவ்வளோத்தையும் இது நல்லது அது நல்லது இது கெட்டதுன்னு 6,000 வச்சுப்போம். அந்த மாதிரி விஸ்தாரமாக எல்லாத்தையும் சொன்னால் கூட நமக்கு தேவை என்ன, எந்த மதமாக இருந்தாலும் நாம் இந்த அல்லல் படக்கூடிய சம்சாரத்துலேருந்து விடுபடணும். அந்த விடுபடணும். இப்போ இருக்கிற நிலைமை நம்ம அல்லல் படுற நிலைமை. இதிலேருந்து விடுபட்டோம்னா நாம் எப்படி இருப்போம் அது தெரியணும். அதுதான் பலனுடைய ஸ்வரூபம். இப்போ அல்லல் படுற ஸ்வரூபம் நமக்கு, இதிலேருந்து விடுபட்டோன்னா எப்படி அந்த பலன் இருக்கும் அப்படின்னு தெரியும். அதே போல் அந்த விடுபடுறதுக்கு அந்த பலனை பெறறதுக்கு உண்ட உபாயம் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இதிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன உபாயம்னு சொல்கிறா, அந்த உபாயத்தை பண்ணால் என்ன பலன்னு சொல்கிறா. அதுதான் நமக்கு தீர்மானமாக தெரியணும் யாருக்கும். அதனால் இத்தரர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் தான் உபாயம், மொத்தம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்ல போகிறார், இத்தரர்கள் ஏதோ ஒரு வழி சொல்லி இதிலேருந்து விடுபடுறதுக்கு வழி சொல்லி அதை பண்ணால் பெறக்கூடிய பலன் சொல்கிறாளே, அந்த பலனும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதையும் கண்டிக்க போகிறார். அதுக்கு முன்னதான் முன்னும் என்ன பண்ணார், நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரர் சேத்தன அச்சேதன ஈஸ்வர தத்துவத்தை சொன்னார, எப்படி ஸ்ருதிகள் சொல்லியிருக்கோ போக்தா போக்யம் பிரேதிதா அப்படின்ற 3 தத்துவத்தை அறியணும் மோட்சத்துக்கு போகிறவன் அப்படின்னு சொன்னாக்கா,
அப்படின்னு சொன்னாக்கா அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது இந்த சம்பிரதாயத்தில், ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்தில், சித்தாந்தத்தில் எப்படி அந்த பலனை அறியறது, மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாத இவர் மாத்திரம் எப்படி இந்த மாதிரி அறிஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், இதுக்கு எம்பெருமானே வேதத்தினால் அறிய முடியாத இருக்கிறத, அதாவது வேதத்தினால் அறிய முடியாது இருக்குதுன்னா அது பலவாறு சொல்லி இதுவாக சொல்லியிருக்கு. அதனால் அதனுடைய சாரமாக இருக்கிற விஷயத்தை பாஞ்சராத்திர சாஸ்திரம்னு பெருமாளே பண்ணியிருக்கார். அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் தன்னுடைய ஆராதனம், தன்னுடைய எல்லாமே வேதம் சொல்கிறது மொத்தமே ஆராதனம் தான். ஆனால் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் சொல்லிருக்கிறது என்னன்னா நேரடியான ஆராதனம் எம்பெருமான். அதுக்கு நேரடியான பலன் அந்த எம்பெருமான் திருவடியில் போய் கைங்கரியம் பண்ணுறது. அதனால் முதல்ல இந்த கடைசி பாகத்தில் முதல்ல பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை அவள்லாம் ஏதோ மற்ற புராணம் இதிகாசம் அப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாள். அதில் தாமசம் ராஜசம் அப்படின்லாம் சொல்கிறா போல பாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் மற்றவாள்லாம் ஒத்துக்கலை. ஆனால் அதை இவர் கண்டித்து பாஞ்சராத்திர சாஸ்திரம் முழுக்க எம்பெருமான் சொன்னது அப்படின்னு மாத்திரம் இல்லை, வேதம் கோவாகி கோமானாய் அதன் பால் சேர்த்து அப்படின்னு சொன்னார். வேதம் ஒரு பசு. அப்போது அந்த பசுவை ரட்சிக்கக்கூடியவன் யார்? இந்த எம்பெருமான். வேதம் கோவாகி கோமானாகி தான் என்ன பண்ணுறான்? அந்த பசுவை காக்கக்கூடியவனா, பசு உடையவன். அதனால் கோமான் அப்படின்னா கோவை உடையவன், கோவை உடையவன்னா கோவை காப்பாற்றுறவன். அவன் என்ன பண்ணுவான்? பாலை கறப்பன். என்ன வேதம் கோவாகி கோமானாய் அதன் பால் சேர்த்து. இவன் என்ன பண்ணா? இவன் நமக்கு உபதேசம் எம்பெருமான் பண்ணுறானே, அந்த உபதேசத்தில் அந்த வேதத்தினுடைய பால் எப்படி பசுமாட்டில் ரொம்ப அதுக்கு சாரமான விஷயம் அதனுடைய பால் போலே, பசுவிலேருந்து கோமயம் கிடைக்கிறது, கோமூத்திரம் கிடைக்கிறது, அதெல்லாம் கூட வசதி தான். ஆனாலும் சாரமாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த பால் போல இருக்கிறது. அதான் பால் தான் அந்த சாரமான விஷயம். வேதம் கோவாகி கோமானாய் அதன் பால் சேர்த்து, அப்படி அந்த பாலை சேர்த்து இவன் நமக்கு பாஞ்சராத்திரத்தை சொல்லியிருக்கான். அது என்ன சொல்லப்பட்டான்? காவலினி நமக்கு. காவல் இது நல்லுயிர்க்கு, உயிர்க்கு இது நல்ல உயிர்க்கு இது காவல் அப்படின்னு. உயிர்க்கு அது காவல். இந்த பதப்பிரயோகங்கள்லாம் இருக்கு, இதை நாம் ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கணும். அதாவது தேக சுத்தி இருக்குது, தேகம் அசுத்தமாயிடுத்துன்னா பஞ்சகவ்ய பிராசனம் பண்ணுறோம். அந்த பஞ்சகவ்ய பிராசனத்தில் கோமூத்திரம் கோமயம் பால்லாம் கூட உதவுறது. பால், ததி, தயிர், நெய், அது இது மூன்றும் பால்லேருந்து வருது. மேலே இருக்கக்கூடிய ததி நெய்யெல்லாம் பால்லேருந்து வருது. கோமூத்திரம் கோமயமெல்லாம் அது தனியவே மாட்டுலேருந்து கிடைக்கிறது, பசுவிலேருந்து. ஆனால் இந்த சாரமான விஷயத்தை தான் இவன் சேர்த்து இது பண்ணுறான். அதுதான் உயிர்க்கு காவல். இப்போ கோமூத்திரம் கோமயாதிகள்லாம்
நம்முடைய சரீரம் அசுத்தமாக போயிட்டாலோ நம்முடைய இருப்பிடம் இருக்குதே, இருப்பிடங்கள்லாம் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கோ அதெல்லாம் உபயோகப்படுறது கோமூத்திரம் கோமயாதிகள்லாம். ஆனால் உயிரை காக்கணும்னா எப்படி அப்படின்னா, இந்த நெய்யின்னு இருக்குது, அந்த நெய் ஆயுசு அப்படின்னு சொல்லியிருக்கு, ஆயுர்வர்த்திகரமாக சொல்லிருக்கு. வெண்ணெய் எம்பெருமான் உண்டான், அந்த வெண்ணெய் என்ன, அது நல்லா போஷாக்கா வளரக்கூடியதா. இப்படி இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் இருக்க, அதனால் இந்த க்ஷீரம்தான் பால், அது கறந்து தான் எடுக்க முடியும் க்ஷீரத்தை. அதே கோமயம் கோமூத்திரமெல்லாம் தனியவே இது பண்ணிடும். சரி, அதே மாதிரி இன்னும் கூட பசுவனுடைய இதில் இன்னும் கூட இருக்குது, கோவால பவித்திரம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுறது சாஸ்திரத்தில். எப்படி தர்ப்ப பவித்திரத்தை உபயோகப்படுத்துகிறோமோ அதுபோல பரமைகாந்திகளாக இருக்கிறவா கோவால பவித்திரத்தை உபயோகப்படுத்தணும். அதாவது பசுமாட்டினுடைய வால் மயிர்லேருந்து அந்த மயிரை கிரகிச்சு, அதுக்கு நியமாதிகள்லாம் இருக்குது, மந்திராதிகள்லாம் இருக்குது, அதை கிரகிச்சு அதை சுருட்டி பவித்திரமாக போட்டுக்கணும்னு இருக்குது. தர்ப்பத்தை எப்படி சுருட்டி பவித்திரமாக போட்டுக்கணுமோ அந்த மாதிரி. இந்த மாதிரி அதெல்லாம் நாம் பண்ணக்கூடிய இந்த சரீரத்தினால் பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கெல்லாம் பவித்திரத்தை கொடுக்கறது. சரி, ஆனால் ஆத்மாவுக்கு எது அப்படின்னா இந்த க்ஷீரம் அப்படின்னு சொல்கிறது. க்ஷீரம்ன்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, எம்பெருமான் நம்ம காக்கிறதுக்காக இங்கே சயனிச்சுட்டு இருக்கானே க்ஷீராப்தி. இங்கே வைகுண்டத்துலேருந்து க்ஷீராப்தியில் சயனிச்சுட்டு இருக்கான், திருப்பார்கடல். அவனுடைய குணம் எப்படி இருக்குது, பாலை போல வெள்ளையா இருக்குது. பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். அந்த பாலாழி திருப்பார் கடல், ஆழின்னா சமுத்திரம், அந்த கடலில் படுத்துன்னு இருக்க உன்னுடைய பண்பு இருக்குதே, குணவிசேஷம், அதை கேட்டால் அப்படியே மெய் உருகிறது அப்படின்னு சொல்கிறேன். அதே போல அந்த எம்பெருமானுடைய குணங்கள்லாம் பால் போல அப்படியே இருக்கு. சீரில் பழுத்தொழிந்தேன், அதனால் அப்படிப்பட்டதானே. இப்போது வேதத்தில் சொன்னத்தில் பால் போல இருக்கிற பாகத்தை இவர் எடுத்து சேர்த்தார் அப்படின்னு சொன்னால் வேதம் மற்றதெல்லாம் உபாயம் இல்லையா அப்படின்னு சந்தேகப்படவானா. மறையுரைக்கும் பொருள் எல்லாம் மெய் அப்படின்னு இருக்கு. அது இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த பால் இருக்குதே, பாலுக்கு தோஷம் இல்லை, யார் வேணாலும் கறந்து யார் வேணாலும் கொடுத்தாள்னா வாங்கிக்கலாம். பாலை நாம தான் கறக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே இந்த கோமயம் கோமூத்திராதிகள்லாம் இருக்குதே, இதை பஞ்சகவியாதி இதுக்கு நாம் அதை கிரகிக்கணும், அதை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொன்னால் நாம தான் சுத்தமாக எடுத்துன்னு வரணும். ஆள்காரன்லாம் விட்டு மாட்டுக்காரன்லாம் விட்டு அந்த கோமயம் கோமூத்திரமெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் சுத்தம் ஏற்படும். அதனால் சுத்தமாக இருக்கவே சுத்தமாக அதை போய் எடுத்துன்னு வரணும், அவாவா தான் அதை இது பண்ணணும். ஆனால் இந்த பால் இருக்குதே, பால் யார் வேணாலும் கறக்கலாம், மாட்டுக்காரன் கறக்கலாம், கொண்டு வந்து கொடுத்தான்னா வாங்கிக்கலாம், அதுக்கு தோஷம் கிடையாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால்,
இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் பாலை சேர்த்து வேதம் கோவாகி கோமானாய் அதன் பால் சேர்த்து அதன் பாலை சேர்த்து நமக்கு கார்த்தயுக கதியை சொன்னான். அதாவது எம்பெருமானை சரணாகதி பண்ணக்கூடிய விஷயத்தை சொன்னான். அப்படி கார்த்தயுக கதி கண்டோம் கரை கண்டோமே. அந்த கார்த்தயுகத்தில் என்னது? எம்பெருமானையே சரணமாக பற்றக்கூடியது இல்லை. அதுதான், அதாவது அது 4 யுகத்துக்கும் உண்டான தர்மம் தான். அது கிருத்த யுகத்துலேருந்து எல்லா யுகத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது. அதே வேதத்தில் பக்தி யோகம் சொல்லியிருக்குது. பெருமாள் அடையிறதுக்கு சாஸ்திரங்கள்லாம் பக்தியா பரமயாவாப்பி பிரபத்தியாவா மகாமத்தேன்னு சொல்லியிருக்கு. பக்தியில் அசக்தனாக இருந்தால் தான் பிரபத்தி பண்ணணும்னு சொல்லியிருக்குது. ஆனால் பக்தியை காட்டிலும் உயர்ந்தது பிரபத்தின்னு சொல்லிருக்கு. பக்தியா பரமயாவாப்பி பிரபத்தியாவா, பக்தியினாலேயோ இல்லை உயர்ந்ததான பிரபத்தியினாலேயோ சொல்லியிருக்கு. அதனால் இது எல்லா யுகத்துக்கும் உண்டு பிரபத்தின்றது. அதே பக்தின்றது இந்த யுகத்துக்கு இல்லவே இல்லை. பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல். பக்தியிலாம் இருக்க பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் இதெல்லாம் எனக்கு ஸ்தானமே இல்லை. ஸ்தானம்னா 2, எனக்கு யோக்கியத்தை இல்லைன்றது ஒன்றும், இன்னொன்று அதை அனுஷ்டிக்கக்கூடிய ஸ்தானம் தேச விசேஷமும் கிடையாதுங்க. ஏன்னா தேசமெல்லாம் கலுஷமாகிடுத்து. நாம் எங்கேயும் உட்காந்துட்டு தியானம் பண்ண முடியுமா, பக்தி யோகம் பண்ண முடியுமா, தியானம் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. எவ்வளவோ வாசனைகள், துர்வாசனைகள், நல்ல வாசனை, அது இது மனசை கெடுக்கக்கூடியது, ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி சப்தாதிகள் எல்லாம், ரூபாதிகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சுத்த பிரதேசமே கிடையாது. பதி எனக்கு கூடாமல்னா ஸ்தான விசேஷம் இல்லை, அதாவது இடம் இல்லை அதை பண்ணுறதுக்குன்னு அர்த்தம். இன்னொன்று எனக்கு யோக்கியத்தை இல்லைன்னு அர்த்தம். சரி, அதனால் இப்போது அது கார்த்தயுக கதி கண்டோம் அப்படின்னு சொன்னார். அதனால் கரை கண்டோம், இந்த சம்சாரத்தினுடைய கரை அக்கறையாக இருக்கக்கூடிய எம்பெருமானை கண்டோம்னு சொன்னார். இப்போது இந்த இடத்துல நாம் ஒரு கவனிக்க வேண்டியதுன்னு சொன்னேன். அதன் பால் சேர்த்துன்னு சொன்னாரே, பாலை சேர்த்து அப்படின்னு சொன்னதுனால இது எம்பெருமான் விஷயமாக இருக்கக்கூடிய வேதத்தில் முழுக்க முழுக்க எம்பெருமானையே சொல்லியிருக்குதே, எம்பெருமான் குணநலன்களையே அதை எடுத்து பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் சொல்லி மொத்தமே அதான் பாஞ்சராத்திர சாஸ்திரம் மொத்தம். அதனால தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் பாஞ்சராத்திர சாஸ்திரம் மொத்தம் உபாதேயம் அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஸ்தாபிச்சிருக்கார். அதை தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் நம்முடைய உபாயம் இந்த மாதிரி பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடிக்கு நம்முடைய உபாயம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக, அதை இல்லைன்னு பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை ஏதோ ஒருத்தர் பண்ணினத்தினால, ஏன்னா எல்லாரும் எம்பெருமான ஏதோ இந்திரன் தேவன், பிரம்மா தேவன், சங்கரன் தேவன் அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு தேவன் நினைக்கிறவா. ஆனால் நம்ம சம்பிரதாயத்து பெரியோர்கள் தான் அந்த எம்பெருமான் திரிமூர்த்தி மத்தியஸ்தனாக இருக்கானே, பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த 3 பேருடைய மத்தியத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவாகப்பட்டவன் அவன்தான் பரதெய்வம், பரமாத்மாவும் அவன்தான் அப்படின்ற ஆழ்பொருளை சொல்லியிருக்கா. அதனால் மற்றவர்கள்லாம் அது விஷ்ணு பண்ணா அப்படின்னு சொன்னால் அந்த விஷ்ணுவுக்கு என்ன தோஷம் உண்டோ, தேவ மனுஷ திரிய ஸ்தாவரத்தில் அவன் தேவனாக பிறந்திருக்கான், தேவனாக இருக்குச்சே சொன்னது தானே. அதனால் அந்த கர்த்தருக்கு அந்த தோஷம் வருமோ இல்லை, யார் சாஸ்திரம் சொல்கிறாளோ அந்த தோஷம் அந்த சாஸ்திரத்தில் வருமோ இல்லை, அவளுடைய தோஷம். அந்த மாதிரி ரீதியில் பாஞ்சராத்திர சாஸ்திரமும்
இப்போ சிவன் பாசுபத மதத்தை பண்ணால் சைவாகமத்தை பண்ணால் அது தோஷம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதுபோல் இதுவும் தோஷம்னு அவள் சொல்கிறா பிரமிச்சு. ஆனால் நம்ம ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்ணிருக்கார், இந்த ஸ்ரீபாஷ்ய அதுக்கு முன்னே ஆகம பிராமணியமெல்லாம் பண்ணியிருக்கார். அதான், ஆனால் இந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் அதை வந்து திராத்தம் சமயக் யதீந்திரைஹி அப்படின்ற ரீதியில் யதீந்திரரால் இது நன்னா காக்கப்பட்டது இந்த சம்பிரதாயம். அதனால் அவருடைய ராமானுஜ சித்தாந்தம்னு அவருக்கு பேர் வந்தது இந்த சம்பிரதாயத்துக்கு. சரி, இருக்கட்டும். அதனால் இது மொத்தமே பகவதாராதனம். பூர முழுக்க 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 பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரியந்தம் மொத்தமே எம்பெருமானுடைய விஷயம். அப்படி இருக்குதுன்னா அப்போது பால் தான் தோஷம் இல்லாதது. அதனால் வேதத்தில் தோஷம் இல்லாத இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பற்றி மாத்திரமே சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தை பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் சேர்த்து நமக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னேன். இப்போ மற்றதெல்லாம் இருக்குதே, அந்த கர்த்திருக்கிருத்த தோஷம் அதெல்லாம் இருக்கும். அந்த வேதத்தில் மற்ற பாகங்கள்லாம் இருக்குதே, அதெல்லாம் எம்பெருமானுடைய ஆராதனமாக இருந்தால் கூட, எப்படி பசுவனுடைய கோமயம் கோமூத்திராதிகள் சுத்தகமாக இருந்தால் கூட, கோவாலம் அதுவும் அதெல்லாம் சுத்தமாக இருந்தால் கூட, ஆனால் அதை கிரகிக்கக்கூடியவனாலே அது தோஷமுடையதாக ஆறுது. அதனால் சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக கிரகிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னமோ இல்லை. அதை போல தான் வேதத்தில் மற்ற பாகங்கள்லாம் இருக்கு. எம்பெருமானை மாத்திரம் சொல்லாத மற்ற தேவதாராதனங்கள்லாம் சொல்லியிருக்கே. அந்த தேவதாராதனங்கள்லாம் அப்போ தப்பா அப்படின்னா அது தப்பு இல்லை. ஆனால் அதை எப்படி பண்ணணும், எம்பெருமான் அந்த தேவத்தை உள்ள அந்தர்யாமியாக இருந்து அந்த தேவதாத்வாரம் ஆராதிக்கப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். ஏன்னா அது சூரியஸ்யது யோ பக்தா சப்த ஜன்மாந்தரநரஹ தஸ்யைவது பிரசாதேன ருத்ரபக்த பிரஜாயதே சங்கரஸ்யது யோ பக்தா சப்த ஜன்மாந்தரநரஹ தஸ்யைவது பிரசாதேன விஷ்ணு பக்த பிரஜாயதே வாசுதேவஸ்ய யோ பக்தா சப்த ஜன்மாந்தரநரஹ தஸ்யைவது பிரசாதேன வாசுதேவ பிரலீயத்தே அப்படின்னு இருக்கும். அதனால் ஒரு சூரிய பக்தனாக ஒருத்தன் இருந்தான்னா, சூரியனிடத்தில் பக்தி பண்ணுறவனா இருந்தான்னா, 7 ஜன்மங்களில் அவன் சூரிய பக்தி பண்ணான்னா அப்புறம் அவன் வந்து ருத்ர பக்தனாரான். அப்போ அதே மாதிரி ருத்ரனை 7 ஜன்மத்தில் பூஜை பண்ணான்னா அவன் விஷ்ணு பக்தனாக பிறக்கிறான். விஷ்ணுவை 7 ஜென்மத்தில் பூஜை பண்ணான்னா அந்த வாசுதேவனையே அடையிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சூரிய இது பண்ணச்சே சூரியனில் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசனஹா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ரீதியில் அந்த சூரியனை உபாசனம் பண்ணணும் 7 ஜென்மங்களில். அதே மாதிரி ருத்ரனையும் 7 ஜென்மங்களில் பண்ணச்சே ருத்ரன் உள்ள எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி பண்ணணும். அதனால் அது வந்து பசுவனுடைய கோவாலம் கோமூத்திரம் கோமயம் மாதிரியான விஷயங்கள். அதை வந்து தோஷமில்லாத கிரகிக்கணும்னு சொல்கிறபடிக்கு தோஷமில்லாதபடி அதை உபயோகப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தெய்வமே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இல்லாது. ஏது சாமானிய பாவேன மன்யந்தே புருஷோத்தமம் தேவை பாஷண்டினோஜ்ஞாக சர்வகர்ம பகிஷ்கிருதாகனு. அதனால் இந்த எம்பெருமானை அந்த தேவத்தையும் இந்த தேவத்தையும் ஒன்று தான், எம்பெருமானை போல் அவனும் தான் ஒரு தேவத்தை அப்படின்னு துல்லியத்தேன நினச்சுட்டு இந்த மாதிரி எம்பெருமானை இது பண்ண.
அப்படி இல்லாமல் எம்பெருமான் அது உள்ள அந்தர்யாமியாக இருந்து எல்லாருக்கும் மேம்பட்டவனாக இருந்து ஆராதிக்கப்படுறான்னு தெரிஞ்சுட்டு பண்ணாதான் அந்த பலன் வரும். அதனால் மற்றையர்கள்லாம் வைதிக மதமாக இருந்தாலும் வைதிகத்துக்கு புறம்பா பாக்கிய மதமும் கேட்கவே வேண்டாம். வைதிக மதமாக இருந்தால் கூட அவள் சொல்கிறதெல்லாம் சரியான உபாயம் கிடையாது. அவள் சொல்கிற பலனும் சரியான பலன் கிடையாது. அதனால் முதல்ல இந்த நமக்கு எப்படி இது அந்த வைதிக மதம் வேதத்தில் சொன்னப்பட்ட பலன் உபாயம் ரெண்டும் நமக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினால. ஏன்னா பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் முழுக்க 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 வேதத்தினுடைய பால் போன்ற இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய குணவிசேஷங்களை சொல்லி அந்த எம்பெருமானுடைய ஆராதனமாக சொன்னான். இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் படிக்கி இதில் வந்துட்டா தேவதாந்திர சம்பந்தமே கிடையாது. அதனால் எப்படி இது மாத்திரம் எல்லாருக்கும் பால் யார் வேணால் கறக்கலான்னு சொன்னமே அதை உபயோகப்படுத்தலாம், அது தோஷம் கிடையாது. ஏன்னா பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் எல்லாம் வைஷ்ணவ பரமாகவே இருக்குது. கலப்படமாக இருந்தால் தானே அது உள்ள இது மாதிரி இருக்குதுன்னெலாம் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் இது மொத்தமே விஷ்ணு பரமாகவே இருக்குது. அதே மற்ற உபாயங்கள்லாம் அது தேவதாந்திர பரமாக இருக்குது. அது தேவதாந்திர பரமாக இருக்கிறத சாமானிய தேவதாந்திரமாகவே நினச்சி பண்ணான்னா அதுக்கு தகுந்த ஒரு ஏதோ சொல்ப பலன் கிடைக்கும். ஆனால் பூர்ண பலன் கிடைக்கணும்னு சொன்னால் தது அந்தர்யாமியாக இருக்கிற எம்பெருமான் ஆராதிக்கப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும். அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது, இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பாஞ்சராத்திர பங்காதிகாரம், பாஞ்சராத்திரத்தை யார் பங்கம் பண்ணுறாளோ அத்தை நிரசனம் பண்ணுற அதிகாரம் சொன்னார். பாஞ்சராத்திர விரோத நிரசன பங்காதிகாரம் பாஞ்சராத்திர சாஸ்திர விரோதத்தை பங்கம் பண்ணுற அதிகாரம். பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு விரோதம் சொல்கிறவாளை பங்கம் பண்ணுற அதிகாரத்தில் சொன்னார். பாஞ்சராத்திர சாஸ்திர விரோத பங்காதிகாரம் பண்ணார். அதுக்கு அடுத்தது மற்றவாளுடைய பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் பூர்ணமாக அந்த எம்பெருமானை அடையக்கூடிய வழியே சொல்லியிருக்குது. அப்படின்றதுனால மற்றவர்கள் சொல்கிறது மொத்தம் உபாயமே அன்று. அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் பிரதான பலனும் அன்று அப்படின்னு மேல் 2 அதிகாரத்தை சொல்லக்கூடிய ரீதியில் இப்போது இதுக்கு அடுத்த அதிகாரம் என்ன சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னால் பரோக்த உபாய பங்காதிகாரம். மற்றவர்கள் சொல்லக்கூடிய உபாயங்கள்லாம் இருக்குதே அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை சொல்கிறார். அதனுடைய முதல் பாசுரம் மாத்திரம் சேவிக்கும், மேலே அடுத்தத்தில் பார்ப்போம். நமக்கார் துணையென நாம் என்னருள் தருநாரணனார் உமக்கார் இவ என்று அடியினை காட்ட உணர்ந்தடையும் எமக்கோர் பரமணி இல்லாது இருவினை மாற்றுதலில் தமக்கே பரமென்னு தாமுயலும் தரம் சாற்றுவமே. அதனால் நமக்கு யார் துணைன்னு நாமெல்லாம் அல்லாடின்னு இருக்கோம். அப்போ எம்பெருமான் என்ன பண்ணுறான், நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு அடியினையை காட்டுறான். அப்படி அதை தெரிஞ்சுட்டு நாம் அவனை பற்றினோன்னா எனக்கு இனிமேட்டு பரமே இல்லை என்னை காப்பாற்றுறதுல அப்படின்னு நாம் இருந்துட்டுருக்கலாம். அவனே இருவினையை மாற்றுறது என்னுடைய பரம், உனக்கு ஒன்றும் பரம் இல்லை அப்படின்னு எம்பெருமான் பண்ணுறான் அப்படின்னு பூர்வாதிகாரத்தினுடைய விஷயத்தை சொல்லி நாம் இந்த மாதிரி நமக்கு யார் துணை ஆவாரார் துணைன்னு அலநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் அப்படின்னு சாய்க்கிறார். ஆன மாதிரி நாம் இருக்கக்கூடிய நமக்கு நான் இருக்கேன் அப்படின்னு எம்பெருமான் தன்னுடைய திருவடியினையை காட்டுறான்னு சொல்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமாதிவம்சோபாதீநிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.